பொம்பளைங்களோட கோபம் இருக்கிற அந்த முகம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்தப்ப என்னை வெளியே அடிச்சு துரத்துனிய ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் மனசுல வச்சேன் உன்னை இந்த படுக்கையில படுக்க வைக்கணும்னு. உங்க அப்பா என்கிட்ட வந்து வந்து பணம் கேட்டப்பெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான். என்ன நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், பேசாம நின்னுட்டு இருக்க? நான் வரட்டா? சரி. கடந்த 1.5 வருஷமா நீ என்னென்னவோ மருந்து கொடுத்து என்ன சோதிக்கிற. இது பழசு மாதிரி இல்ல. இந்த மூலிகையை பயன்படுத்துங்க, இது கண்டிப்பா குணமாக்கிடும். வாங்கிக்கங்க. பார்க்கலாம். அபிலாஷ் யாரும் தெரியும்ல, அவரோட 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தவன். இவனுக்கு நான் தான் வைத்தியம் பார்க்கணும். அப்புறம் நீ போன விஷயம் என்னாச்சு? அது கிடைக்கல. உதவாக்கற ஒண்ணுத்துக்கு உதவாதம், போடா இங்க இருந்து. கியர் ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அட கடவுளே, இது எப்போ ரெடியாகி ஊர் போய் சேர்றது? இல்லை, நம்ம எதுக்கு இங்கே அடைஞ்சு போய் உட்காந்துருக்கணும்? வெளியே போனால் நல்ல காத்தோட்டமாக இருக்கும். அதுதான் சரி. கடவுளே, வண்டி டீ கடைக்கு முன்னாடி நின்னது ரொம்ப நல்லதாக போச்சு. இந்த போயிட்டு வந்துடுறேன். சார் வரலைங்களா? வாங்க சார், ஒரு டீ சாப்பிடுவோம். மாமா, நீங்கள் வரலையா? ஜீப் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம். வேண்டாம், நீ போய் குடிச்சிட்டு வா. உங்களுக்கு டீ வேணுமா? நான் வேணா வாங்கிட்டு வரவா? நல்ல குளிருதுல. இதெல்லாம் ஒரு குளிரா? ஊருக்கு நீங்க புதுசா? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. என் பேரு சிவான்னு சொல்லுவாங்க. நான் இங்க தான் பக்கத்து ஊர்ல அக்ரிகல்ச்சர் ஆபீசரா வேலை பார்க்கறேன். ஓ தம்பி, 3 டீ போடு. சரி, அதை விடுங்க. அந்த ஜீப்ல இருக்கிறவர் நம்ம ஊர் பூசாரி தானே? ஆமா. பூசாரிக்கும் உனக்கும் என்ன உறவு? அது சொல்லணும்னா, ஜீப்ல இருக்க பொண்ணோட அப்பாவோட மருமகனோட இறந்து போன புருஷனோட வீட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு பிறந்தவன் தான் நான். அட கடவுளை, என்னைய சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. அவரோட 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தவனா. அப்பான்னு கூப்பிட முடியுமா? இந்தாங்கண்ணா டீ. அந்த பொண்ணோட புருஷன் இறந்து போயிட்டாரா? அந்த பொண்ணு ஜீப்ல சோகமா உட்கார்ந்துருக்கும் போதே நினைச்சேன். எப்படி இறந்தாரு? முட்டாள்தனத்துல. பேர குழந்தை வயசுல இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணா அதை எப்படி பண்ணாலும் முட்டாள்தனம் தானே சொல்லணும். நான் என்ன கேட்கறேன்னா, கிழவனுக்கு கட்டு கொடுக்குற அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அறிவில்லையா? அந்த பொண்ணோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பூசாரி கிட்ட இருந்து வாங்கின பணத்துக்கு வட்டிக்கு வட்டின்னு அதிகமா போனதுனால வீட்டையே எழுதி கொடுத்தாலும் கடன் தீராத நிலைமை வந்துருச்சு. அப்போ ஜமீன் பூசாரி ஒரு நிபந்தனையை வச்சாரு. ஒன்று, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, இல்லைனா மொத்த சொத்தையும் எழுதி கொடுங்க. 2 தங்கச்சிங்களும் சொந்த மாமாவும் ரோட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்காக அந்த பூசாரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்க. தியாகம். அட பாவமே, அந்த கிழவனுக்கும் இவங்களுக்கும் குழந்தை இருக்கா? 80 வயசான கிழவனுக்கு குழந்தையா? ஆசையாக இருந்துச்சே தவிர அவரால் எதுவும். சரி, அதை எதுக்கு பேசிக்கிட்டு விடுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ஒன்றும் நடக்கலைன்னு அர்த்தம். புகுந்த வீட்டுக்கு போனது மாதிரியே திரும்பி வந்தாச்சு. சார், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறதா சொன்னீங்க. ஜீப் ரெடி ஆயிடுச்சு. சரி, டீ காசு நீங்களே கொடுத்துருங்க. இல்லைங்க, இவ்வளோ கதை ஓசியில் கேட்டது இல்லாமல் டீ காசு வேற கொடுக்கணும். நான் கொடுத்துக்கிறேன்.
நீங்க இறங்க வேண்டிய ஊர் வந்து கொஞ்சம் தாங்க பிடிங்க. வரட்டுமா சார்? அந்த டீ கடையில் கேளுங்க, ஆஃபீஸ் எங்கன்னு சொல்லுவாங்க. ஓ சார் வியாபாரம் முடிஞ்சதும் திரும்பி வர்றேன், அப்ப பார்க்கலாம். சரிங்க. ஆ? யாராச்சும் இருக்கீங்களா? ஆமா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சவுத் சைடுல இருந்து வரேன். ஓஹோ. இங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆபீசருக்கு புதுசா வந்திருக்க ஆபீசர் நான் தான். சங்கரனா, சங்கரனா, வாங்க சார். சங்கரனா, என்ன? இங்க பாருங்க, நம்ம ஊருக்கு புதுசா வந்த விவசாய அதிகாரி. வணக்கங்க. வணக்கங்க. ஆபீஸ் எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தான் சார். டேய் ஜானி, எந்திர எந்திரி எந்திரி. இவன் வந்து காட்டுவான். சார் நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. என்னங்க எதை சாப்பிடுங்க? சும்மா இருடா. வாங்க இங்க உட்காருங்க. டேய் எல்லாம் எடுத்து வை. பூஜை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பழங்குடியினர் கோயில்ல பூஜை. சொத்துக்காக பூசாரியோட மனைவிங்க எல்லாம் கொடுத்த கேஸ்ல விசாரணைக்காக நாளை கழிச்சு எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க வக்கீல் ஆபீஸுக்கு. என்ன ஆனாலும் இங்கிருந்து யாரும் வரப்போறது இல்ல. அங்க இருக்கிற சொத்தை இங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க யாரும் அனுபவிக்க ஆசைப்படலன்னு சொல்லுங்க. என்ன மாமா நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? வர வேண்டியத கணக்கு பார்த்து வாங்குங்க. ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் இது சரி கட்ட முடியாது. நம்ம அக்காவோட வாழ்க்கைய அந்த கிழவன் அழிச்சிருக்கான். என்னம்மா இது, இறந்தவங்களை பத்தி இப்படி பேசுற? அவளோட தலையில கடவுள் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன பண்றது? அன்னைக்கு அந்த கல்யாணம் வேண்டான்னு எல்லாருமே சொன்னோம். ஆனா அவ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. தெரியும்ல. 90 வயசு கிழவனை பார்த்து காதலிச்சு இந்த கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம 4 பேரும் தெருவுல போய் நின்னா கூட பரவாயில்ல. இதுக்கு அதுவே மேல். பொட்டு இல்லாம ஒரு செயின் கூட இல்லாம அக்கா படியேறி வரத பாக்கும்போது எனக்கு வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன நடந்தாலும் எந்த இடத்துலயும் அந்த ஆளுக்கு முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அன்னைக்கு வீட்டை வித்து எல்லா கடனையும் அடைக்காம நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? காயத்ரி, இங்க வா. என்ன மாமா இது? உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நாங்க இத சொல்லல. இது எல்லாத்தையும் சொல்றதுக்கும் சண்டை போடுறதுக்கும் நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. அதனாலதான். நீ சொன்னது எல்லாம் உண்மை. என்ன பண்ண? நீ என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வெளியால் ஒருத்தர் கூட இருக்காருங்கிறத யோசிக்காம பேசிட்டு இருக்கீங்க. வெளியில இருக்கிற அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் தானே. நான் ஒன்னும் வேணும்லாம் சொல்லலக்கா. நீங்க இப்படி இருக்கிறத பாக்கும்போது எங்களால தாங்கிக்க முடியலக்கா. இப்ப எனக்கு என்ன குறைன்னு சொல்ல வர? எனக்கு இந்த வீட்டுல தங்கச்சிங்களோட ஒன்னா சேர்ந்து வாழற சந்தோஷம் வேற எங்கேயாவது கிடைக்குமா? நீ அழாத, போய் சாப்பாடு எடுத்து வை. ஆமா, உங்க வீடு பிள்ளையார் கோயில் பக்கத்துலயா இருக்குது? பக்கத்துலன்னு சொன்னா வீட்டுக்கும் கோயிலுக்கும் கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கும். நான் அந்த கோயில் நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்திருக்கிறேன். நான் அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நான் ஒரு தபலிஸ்ட். வெள்ளிக்கூடம் சிஸ்டர்ஸ்னு ஒரு ட்ரூப் இருக்கு. அத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அந்த ட்ரூப்ல தான் இருக்கிறேன். அந்த சிஸ்டர்ஸ்ல ஒரு சிஸ்டர் தான் என்னோட மனைவி. ஓ, பிரசங்கம் பேசி பேசி நாங்க இப்ப தனியா பேசுற அளவுக்கு வந்துருச்சு. கடைசியில நான் அவ கூட ஓடி போற மாதிரி வந்துருச்சு. நான் தான் பிரசாத். ஜானி அந்த கதவை தர.
நான் முன்னாடியே ஒருத்தரை பத்தி சொன்னேன்ல, டைரி பிரசாத். எப்பவும் கக்கத்துல ஒரு டைரி வச்சிருப்பாரு. அதனாலதான் ஊருக்காரங்க அப்படி அது கூப்பிடுறாங்க. வந்து பிரசாத், நீ ஒருத்தரை தேடிட்டே இருந்தேல்ல, அவர்தான் இவரு. அக்ரிகல்ச்சரல் ஆபீசர் தானே? ஆமா, என் பேரு சிவா. நான் தான் டைரி பிரசாத், இங்க பஞ்சாயத்து மெம்பரா இருக்கேன். பிரசாத், சொல்லுங்க. இவர் தங்குறதுக்கு ஆ. ஒரு நல்ல இடம் ஒண்ணு வேணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆ. வீட்டை பத்தி எல்லாம் நாம காலையில பேசிக்கலாம். கொஞ்சம் வேலையா இருக்கேன் இப்போதைக்கு. இங்கேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் எனக்கு ஒரு 6 மசாலோட பார்சல் பண்ணுங்க. போ 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 போ, நிக்காத. சீக்கிரம் வா. கைய விடு, நான் தரேன். ஆ, சங்கரனா, இது அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. பிரசாத் ஒரு பிளேடு பார்ட்டி. இவன் கொஞ்சம் காசு கடன் வாங்கியிருக்கான், அதான் பார்த்ததும் ஒளிஞ்சுக்கிட்டான். நாளைக்கு காலையில அசலும் வட்டியும் கொடுக்கலன்னா அவன் என் கடையை தூக்கிடுவேன்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கு முன்னாடி அவனை நான் தூக்குறேன் பாரு. ஆஹா. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? அந்த கதவை மூடு. இந்த மலைக்கு பக்கத்துல ஒருத்தி இருக்கா, அடிவார ஓவியா. அவளுக்கு இப்ப சேவைக்காரன் அந்த பிரசாத் தான். மசால் வடை இப்ப அங்கதான் போயிருக்கு. இந்த விஷயத்தை அவன் பொண்டாட்டிக்கும் மாமனாருக்கும் சொல்றதுக்காக தான் இவன் ஓடி போயிருக்கான். கடவுளே, இன்னைக்கு என்னென்ன கலவரெல்லாம் நடக்க போகுதுன்னே தெரியல. ஐயா, யாரா? ஐயா, என்னடா? அன்னைக்கு நான் சொன்னப்ப நான் போய் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, ஆ, உங்க பொண்ணோட புருஷன் பிரசாந்த் இருக்கான்ல, அவன் சங்கர் கடையில இருந்து 6 பருப்பு வடை வாங்கிட்டு அடிவார ஓவியாவோட வீட்டுக்கு போயிருக்கான். நீ சும்மா போய் சொல்லாதடா. அவன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். நான் பாக்கலாமா? அப்புறம் ஆவ். ஏமா, உன் புருஷனை கூப்பிடு. அவரு நல்லா தூங்கிட்டு இருக்காருப்பா. ம். என்னங்க என்னங்க? அம்மாடி, அவனை நீ எழுப்ப வேண்டாம், அவன் தூங்கட்டும். டேய் தங்கப்பா, நீ கிளம்பு. இங்க வந்து வெறுப்பேத்தாத. நான் போனா எப்படி சரியா வரும்? பிரசாத், பிரசாத், என்ன இது? பிரசாத், பிரசாத், ரொம்ப குறும்புங்க. அட கடவுளே. ஐயோ